ஹாய் ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நான் உங்க பிகே வந்தாச்சு. தன்னுடைய வாழ்க்கையில அடுத்த கட்ட ரொம்ப முக்கியமான நகர்வை தாயின் ஆசீர்வாதத்தோட ஜூன் 11ஆம் தேதி காலையில 9:30 மணிக்குள்ள அனௌன்ஸ் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு ராகவா லாரன்ஸ் அவர்கள் கொடுத்திருக்கக்கூடிய ஸ்டேட்மெண்ட் மறுபடியும் அரசியல் காலத்தை அனல் பறக்க வச்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஆல்ரெடியே வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா திருச்சி கிழக்கு இருக்கு இல்லையா, பெரம்பூர் திருச்சி கிழக்கு அப்படின்னு சொல்லிட்டு 2 தொகுதிகளையும் விஜய் அவர்கள் நின்று ஜெயிச்சதுனால திருச்சி கிழக்க ரிசைன் பண்ணியிருந்தாரு. அங்க வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஸ்ட்ராங்கான காம்படிட்டர் வேணும், ஒரு ஸ்ட்ராங்கான கேண்டிடேட் வேணும் அப்படின்றதுனால சகாயம் ஐஏஎஸ்ல ஆரம்பிச்சு பலருடைய பெயர்கள் பரிசீலனையில இருந்தாலும் கூட ராகவா லாரன்ஸ் தான் போட்டியிட போறாரு அப்படின்றது ரொம்ப ஸ்ட்ராங் பஸ்ஸா வந்துட்டு ஸ்ப்ரெட் ஆகிக்கிட்டு இருந்துச்சு அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ அதனால இப்படிப்பட்ட சுச்சுவேஷன்ல தான் வந்துட்டு எல்லாரும் என்ன கால் பண்ணி நீங்க திருச்சி கிழக்குல போட்டிடுறீங்களான்னு சொல்லி கேட்கறதுனால அதுக்கான விளக்கம் கொடுக்க வேண்டிய சுச்சுவேஷனுக்கு வந்து நான் தள்ளப்பட்டிருக்கேன். ஸோ ஜூன் 11ஆம் தேதி காலையில என்னுடைய அடுத்த கட்ட மூவ் என்ன அப்படின்றத நான் உங்களுக்கு தெரிவிக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ தாவேகா சார்பில் தான் அவர் போட்டியிட போறாருன்னா ஆமா இல்ல அப்படின்னு சொல்லியிருக்கலாம். ஆனா அடுத்த கட்ட மூவ் என்னன்றதை அனௌன்ஸ் பண்றேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறதுனால அப்ப தாவேகாவை தாண்டி அண்ணாமலை ஆரம்பிச்சிருக்கக்கூடிய புதிய இயக்கம் இருக்கு இல்லையா, அதுல வந்துட்டு சேர்றதுக்கான அழைப்பும் ராகவா லாரன்ஸ்க்கு வந்திருக்கு அப்படின்னும் தன்னுடைய குருநாதரா தன்னுடைய வாழ்க்கையில வந்துட்டு எப்படி சொல்றது ரொம்ப பெரிய இடத்துல வச்சிருக்கக்கூடிய ரஜினிகாந்த் அவர்கள் இருக்காரு இல்லையா, அவருடைய அறிவுறுத்தல் பேர்ல அண்ணாமலையுடைய புது கட்சியில இணைய போறாரு அப்படின்னு சொல்லியும் சிலர் பேச ஆரம்பிச்சிருக்கிறதுனால அரசியல் வட்டாரத்துல ரொம்ப பெரிய எதிர்பார்ப்பு எகிரி இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இதை பற்றி தான் நம்ம விலாவாரியா பேச போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்க புதுசா வந்திருந்தீங்க அப்படின்னா மறக்காம சேனலை ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்துட்டு பார்த்தோம்னா திருச்சி கிழக்குல விஜய் அவர்கள் நிற்கும் போதே வந்துட்டு ரொம்ப மெயினான காரணமா சொல்லப்பட்டது என்ன அப்படின்னு கேட்டோம்னா, இருக்கக்கூடிய தொகுதிகளில் கொஞ்சம் சின்ன தொகுதி, அதை தாண்டி வந்துட்டு கிறிஸ்தவர்களுடைய ஓட்டு அப்படின்றது இருக்கு இல்லையா. ஸோ கிறிஸ்தவ சமுதாய ஓட்டு அப்படின்றது அதிகமா இருக்கிறதுனால விஜய் அவர்கள் என்னாரு அப்படின்னா அவர் ஈஸியா ஜெயிச்சிருவாரு அப்படின்னு வந்துட்டு சொல்லப்பட்டுச்சு. அதே மாதிரி விஜய் அவர்களும் ஜெயிச்சிருந்தாரு அப்படின்னு சொல்லலாம். ஸோ இப்போ வந்துட்டு அங்க மறுபடியும் பை எலெக்ஷன் நடக்குது, மறுபடியும் இனிகோ விஜயராஜ் இருக்காரு இல்லையா, அவரையே திமுக நிறுத்துறாங்களா இல்ல ஸ்டாலின் போட்டியிடணும் அப்படின்ற மாதிரியான கோரிக்கைகள்லாம் வேற வந்துகிட்டு இருக்கு. யார கேண்டிடேட்டா நிறுத்த போறாங்க அப்படின்னு தெரியல. ஆனா சோலோவா வந்துட்டு பந்தயம் அடிக்கணும் அப்படின்னா நல்ல ஒரு இமேஜ் இருக்கக்கூடிய பீப்புள், அதை தாண்டி வந்துட்டு இந்த ஓட்டு கணக்கு அப்படின்றதெல்லாம் எல்லா கட்சிகளும் போடக்கூடியதுதான். எந்த சமுதாயம் அதிகமா இருக்கு, யார் ஓட்டு அதிகமா இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரி எல்லா விதமான விஷயங்கள்லையும் அடாப்டடா இருந்த பர்சன் அப்படின்னா அது ராகவா லாரன்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. அதை தாண்டி வந்துட்டு ரிசல்ட் வந்துகிட்டு இருந்தப்பயே தாவேகாக்கு ஆதரவான ஒரு ஸ்டேட்மெண்ட் அப்படின்றதையும் கொடுத்திருந்தாரு. அதை தாண்டி வந்துட்டு விஜய் இருக்கார் இல்லையா, அவரோட ஒரு பல வருஷ பந்தம் அப்படின்றதும் இருக்கிறதுனால டெஃபினட்டா திருச்சி கிழக்குல ராகவா லாரன்ஸ் தான் போட்டியிட போறாரு அப்படின்ற நியூஸ் ரொம்ப ஸ்பீடா ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருந்துச்சு. ஸோ இதைத்தான் ராகவா லாரன்ஸுமே என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தோம்னா, நியூஸ் ஸ்ப்ரெட் ஆகி பத்திரிகை நண்பர்கள் ஆரம்பிச்சு ஏன் தனிப்பட்ட நண்பர்கள் வரைக்கும் எல்லாருமே நீங்க போட்டி போடுறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால நானே விளக்கம் கொடுக்க வேண்டிய ஒரு சுச்சுவேஷனுக்கு வந்துட்டேன். அதனால ஜூன் 10ஆம் தேதி வரைக்கும் பென்ஸ் படத்தினுடைய வேலைகள் அப்படின்றது மும்முரமா போய்கிட்டு இருக்கு. 10ஆம் தேதியோட ஷெட்யூல் முடியுது. 11ஆம் தேதி நான் என் அம்மாவோட ஆசீர்வாதத்தோட என் வாழ்க்கையில அடுத்த ரொம்ப முக்கியமான கட்டத்துக்கு போறேன், அது என்னன்றதை அனௌன்ஸ் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சஸ்பென்ஸ் வச்சிருக்காரு. ஸோ இங்கதான் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா தாவேகாவினர்ல இருந்து பலருக்குமே இவர் போட்டி போடுறேன் அப்படின்னா ஆமா நான் போட்டி போடுறேன் அப்படின்னு சொல்லியிருந்தா முடிஞ்சு போச்சு இல்லையா. ஸோ இந்த சஸ்பென்ஸ் வைக்க வேண்டிய தேவை என்ன அப்படின்றது பலரையும் ஒரு குழப்பமான மனநிலைக்கு தள்ளி இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இதுக்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா, ரஜினி அவர்கள் அரசியலுக்கு வர்றேன், கட்சி ஆரம்பிக்க போறேன் அப்படின்னு சொன்னப்பதான் அண்ணாமலை அவர்கள் வந்துட்டு கட்சியில நீங்க சேரணும் அப்படின்னு சொல்லிட்டு தூது விட்டிருந்தாரு ரஜினி.
ஸோ அந்த டைம்ல வந்துட்டு PL சந்தோஷ் கிட்ட நான் வாக்குறுதி கொடுத்திருந்ததுனால ரஜினி அவர்கள் ஆரம்பிச்ச கட்சியில சேர முடியாம போயிடுச்சு. அதனால நானே அவர்கிட்ட தனிப்பட்ட முறையில போய் மன்னிப்பு கேட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு 2 நாளைக்கு முன்னாடி தான் அறிக்கை விட்டிருந்தாரு அண்ணாமலை. அது மட்டும் இல்லாம புது இயக்கத்தையும் தொடங்கி இருக்காரு. தன்னுடைய குருநாதர், அதை தாண்டி ஒரு காட்ஃபாதர் சுச்சுவேஷன்ல வச்சு ஒரு ரொம்ப பெரிய மதிக்கக்கூடிய இடத்துல வச்சு பார்க்கக்கூடிய ரஜினி வந்துட்டு அண்ணாமலைக்கு ஆதரவா இருக்கிறதுனால அண்ணாமலை ஆரம்பிச்ச புது இயக்கத்துல ராகவாளரன் சேர போறாரு அப்படின்ற நியூஸும் ஸ்ப்ரெட் ஆகிக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். அதனாலதான் அரசியல் களத்துல தாவேக்காவுடைய வேட்பாளரா தன்னுடைய என்ட்ரியை கொடுக்க போறாரா, இல்ல அண்ணாமலையினுடைய புது இயக்கத்துல ஒரு நிர்வாகியா தன்னுடைய பொலிட்டிக்கல் என்ட்ரி அப்படின்றத ராகவாளரன் கொடுக்க போறாரா அப்படின்ற எதிர்பார்ப்பும் எழுந்திருக்கு. ஏன்னா அரசியல்ல கடைசி நிமிஷம் வரைக்கும் வந்துட்டு எதுவுமே நிர்ணயிக்கப்பட்ட ஒரு விஷயம் கிடையாது அப்படின்றதுனால ரஜினியாலதான் ராகவா லாரன்ஸ்க்கு ஒரு வாழ்க்கை கிடைச்சிச்சு. ரஜினி கொடுத்த ஒரு லெட்டர் தான் ராகவா லாரன்ஸினுடைய லைஃபினுடைய டேர்னிங் பாயிண்ட் அப்படின்றதுனால அவ்வளோ ஈஸியா வந்துட்டு ரஜினியை தூக்கி போட்டு ராகவா லாரன்ஸ் வரமாட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய ஆதரவாளர்களும் இல்ல அப்படியெல்லாம் கிடையாது, ரஜினியாலதான் ராகவா லாரன்ஸுடைய வாழ்க்கை மாறிச்சு, அவராலதான் எல்லாம் கிடைச்சிச்சுன்றதுனால ஒரு ரொம்ப பெரிய மதிக்கக்கூடிய இடத்துல வச்சிருக்காரு. ஆனா விஜய் மேலையும் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா ஒரு அன்பு கலந்த பாசம் அப்படின்றது அதிக அளவுல இருக்கு. அதனால அவர் டெஃபினட்டா தாவேக்காக்காக போட்டியிடுவாரு அப்படின்னு சொல்லிட்டு தாவேக்கா தரப்பும் மாறி 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 அங்கதான் போறாரு இங்கதான் போறாரு அப்படின்னு சொல்லி பேச ஆரம்பிச்சிருக்காங்க. சோ எந்த பக்கம் போறாரு, என்ன முடிவு எடுக்க போறாரு, திருச்சி கிழக்குல தாவேக்காவுடைய வேட்பாளரா நிக்க போறாரா, இல்ல அண்ணாமலையின் பக்கத்துல அவருடைய புதிய இயக்கத்தினுடைய தூணா நிக்க போறாரா அப்படின்றது அவருக்கு மட்டுமே தெரிஞ்ச வெளிச்சம். ஸோ இதனால அவர் என்ன அனௌன்ஸ் பண்ண போறாரு ஜூன் 11ஆம் தேதி அப்படின்றத தெரிஞ்சுக்க எக்கச்சக்கமான பேர் எக்ஸ்பெக்டேஷனோட வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ராகவா லாரன்ஸை பொறுத்த வரைக்குமே அவர் செஞ்சிருக்கக்கூடிய அந்த சமூக வேலைகளுக்கா இருந்தாலும் சரி, அதை தாண்டி அவர் செஞ்சிருக்கக்கூடிய நல்ல விஷயங்களுக்கு திருச்சி கிழக்குல நின்னா ஈஸியா ஜெயிப்பாரு அப்படின்றதுனால அவர் அந்த முடிவை எடுத்து தாவேக்காவுடைய வேட்பாளராக தான் தன்னை அறிவிச்சுக்குவாரு அப்படின்னு சொல்லி 90% பேர் நம்புறாங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ என்ன முடிவெடுக்க போறாரு அப்படின்றது அவர் கைகள்ல தான். ராகவா லாரன்ஸ் என்ன முடிவெடுத்தா அவருடைய எதிர்காலத்துக்கு நல்லா இருக்கும்னு சொல்லி நீங்க நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் பண்ணிட்டு மறக்காம சேனலை ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாளைக்கு இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட சந்திக்கலாம். பை பை.